தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பாஜகவின் கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுகவை அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுகவை அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவின் கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுகவை அல்ல என்று அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்தே முடிவு எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் என்று தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்தே முடிவு எடுக்கப்படும் என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுகவை அல்ல என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்தே முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்தே முடிவெடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவுடனுடைய கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவின் கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுகவை அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். யாருடனும் கூட்டணி வைக்க அதிமுக ஒருபோதும் தவம் கிடந்ததில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். வணக்கம் பாஸ்கர பாண்டியன். அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள அனைத்து கட்சிகளும் தவம் கிடப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் யாருடனும் கூட்டணி வைக்க அதிமுக ஒருபோதும் தவம் கிடந்ததில்லை என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் எடப்பாடி பழனிசாமி. இதனுடன் குறிப்பிட்ட மற்ற முக்கிய கருத்துக்கள் என்ன? கடந்த வாரம் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இன்று மகளிர் தின கொண்டாட்டமானது நடைபெற்றது. மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். குறிப்பாக அவரிடம் அப்பொழுது எழுப்பப்பட்ட பாஜக அவர்களுடைய கூட்டணிக்காக கடந்த காலங்களைப் போல இல்லாமல் தற்பொழுது மற்ற கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தவம் கிடக்கின்றன என பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு ஏற்கனவே பல்வேறு அதிமுக தலைவர்களும் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதற்கு பதிலளித்திருக்கிறார். அண்ணாமலை அதிமுகவை குறிப்பிட்டு கூறவில்லை எனவும் அதே போல பாஜக கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடக்கிறது என்று அண்ணாமலை கூறியது அதிமுகவை அல்ல என்றும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தவம் இருப்பதாக அவர் அறிவித்திருந்த நிலையில் இவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மறுத்திருக்கும் போது 6 மாதங்களுக்கு பிறகுதான் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். (2026) தேர்தலில் என்டிஏ கூட்டணி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுகவை அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.
மேலும் கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்தே முடிவு எடுக்கப்படும் என்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் யாருடனும் கூட்டணி வைக்க அதிமுக ஒருபோதும் தவம் கிடந்ததில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள கட்சிகள் தவம் கிடப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யாருடனும் கூட்டணி வைக்க அதிமுக ஒருபோதும் தவம் கிடந்ததில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுகவை அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்தே முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்தே முடிவு எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்ட, அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள தவம் இருக்கும் கட்சிகள் அதிமுக கிடையாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த தங்கள் பார்வை என்ன? இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போட்டி. நீயா நானா, மண்டலத்தில் யார் செல்வாக்கானவர் என்ற ஒரு போட்டியின் வெளிப்பாடுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் மோசமான நிலையில் இருந்த பாஜக அண்ணாமலை தலைமையில் தனித்து போட்டியிட்டு 5% வாக்குகளை 2000 உள்ளாட்சி தேர்தலில் பெற்றது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு என்ன செல்வாக்கு இருக்கு, 2% வாக்கு கூட உங்களுக்கு கிடையாது என்று துச்சமாக மதித்த சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் ஒரு 5% வரை கொடுக்கலாம் என்று கூறிய போது எடப்பாடி பழனிசாமி அதுவெல்லாம் முடியாது, பாஜகவிற்கு செல்வாக்கே இல்லை என்று சேலம் புறப்பட்டு சென்று விட்டார். கடைசியாக அமித்ஷா தலையிட்டு தனித்து போட்டியிடுங்கள் என்று கூறி பாஜகவை தனித்து போட்டியிட அண்ணாமலை தலைமையில் வைத்ததன் மூலமாக பாஜக 5% வாக்குகளை பெற்றார்கள். அதற்கு பிறகு மக்களவை தேர்தலில் 6 இடங்களுக்கு மேல் பாஜகவிற்கு தர முடியாது என்று கூறி எடப்பாடி கூறிய போது அண்ணாமலை பாஜகவிற்கு 12% இடங்கள் வேண்டும், பாஜகவிடம் சேர்த்தால் கிறிஸ்தவ முஸ்லிம் பாதிப்பு ஏற்படும் என்று எடப்பாடி கூறிய போது பாஜக மேலிடத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி சேர்த்தால் அது 2 ஜாதி கட்சி ஆகிவிட்டது. மேற்கே ஒரு ஜாதி அல்லாதவர்களின் வாக்குகள் பாஜகவிற்கு பாதிக்கும். அதுபோல் வடக்கே ஒரு ஜாதி கட்சியாக பாஜக இது அதிமுக மாறிவிட்ட நிலைமையில் மற்றவர்கள் வாக்கு பாதிக்கும். எனவே 12 சீட்டு தந்தால்தான் கூட்டணி என்று கூறினார். அதற்கு பிறகு தனித்தனியாக போட்டியிட்டு 18% வாக்குகளை என்டிஏவாக பெற்றிருக்கிறார்கள், 23% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் தமிழக அரசியலில் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போட்டியின் ஒரு வெளிப்பாடாகத்தான் திமுக தான் எங்களுக்கு எதிரி, வேறு யாரும் எதிரில்லை என்று கூறிய சூழ்நிலையில் பாஜக கூட்டணிக்கு மறைமுகமாக ஊமை குத்தாக எடப்பாடி பழனிசாமி தவம் கிடப்பதாக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிடாமல் அவரை தான் அர்த்தப்படுத்தி கூறினார். இப்பொழுது நாங்கள் யாரோட கூட்டணிக்கும் தவம் கிடைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான நீயா நானா போட்டி தமிழக அரசியலில் வரும் ஓராண்டு காலம் ரொம்ப சிறப்பாக ஓடும் என்று நான் கருதுகிறேன். இது ஊடகவியலாளர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் என்றும் கருதுகிறேன். இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி.